ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள விமானத்திலிருந்து தூத்துக்குடி சென்றிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி மாவட்டம் செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக விமானத்தில் தூத்துக்குடி சென்று அங்கிருந்து சாலை வழியாக கன்னியாகுமரி மாவட்டம் செல்ல இருக்கிறார். அவர் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருது. இன்று கன்னியாகுமரியில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு சாலை வழியாகவே பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் எப்படி அமைய போகிறது? எத்தனை மணிக்கு சரியாக அவர் கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தவிக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 இடங்களில் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்காக காவல்துறையிடம் அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையை தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி சென்று அங்கு 2 இடங்களில் பிரச்சாரம் என்பது மேற்கொள்கிறார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது தவிக தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையிடம் செய்திருக்கிறார்கள். தற்போது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த அவருக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு என்பது அளித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பிரச்சார வாகனம் மூலமாக தற்போது இருசக்கர தன்னோட வாகனம் மூலமாக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். வழிநடுவிலும் ஏராளமான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். மருத்துவமனை இதற்கு முன்னதாக காரைக்குடியில் அவர் பரப்புரை செய்வதாக இருந்தபோது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டிதான் பரப்புரை திடலுக்கு வந்தார். தற்பொழுது அவருக்கு எந்த நேரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை மணிக்குள்ளாக அவர் வருவார்? நிச்சயமாக சரியாக 2 மணியிலிருந்து 8 மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சரியாக இங்கிருந்து புறப்பட்டு சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்தில் பயணிக்க வேண்டியிருக்கிறது. சராசரியாக 2 முதல் 3 மணி நேரத்தில் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்தடைய எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை காரைக்குடி போகும்போது பல்வேறு இடங்களில் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் வாகனத்தை வேகத்தை குறைக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சைக்கிளில் பயணம் செய்தால் பல்வேறு வகையான நிகழ்வுகள் என்பது நடந்தது. அதே போல் இந்த முறையும் பல்வேறு நிகழ்வுகள் வரைய வாய்ப்பிருக்கிறது. அதற்கேற்றால் போல ஆங்காங்கே காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது என ஏற்கனவே தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொண்டர்களை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினரும் விமான நிலைய பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது பிரச்சார வாகனம் என்பது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்